Hey everyone, welcome back to Kuds Kitchen. இந்த டிஸ்பிளே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிங் போர்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தெர் ஆர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். அதில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எது நல்லா இருக்குது அதை பற்றி ஐ தாட் வில் ஹேவ் அ டாக். ஸோ இந்த சாப்பிங் போர்ட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி லைக் சே அபவுட் 30 years பேக், 30 to 35 years பேக் அண்ட் ஆல், வி யூஸ் டு யூஸ் சம்திங் கால்ட் அஸ் அருவாமனை. அந்த அருவாமனையில் தான் தரையில் உட்காந்துட்டு தே வில் ஸ்லிப் இட் அண்டர் தேர் லெக் அண்ட் அதில் ஒரு பிளேட் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் கட் பண்ணுவோம். ஐம் நாட் ஷுவர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எவ்வளோ பேர் அதை பார்த்துருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஹாவ் சீன் மை மாம் அண்ட் கிராண்ட்மா அண்ட் ஆல் யூஸ் தட். And as far as I can remember, around 25 years back or something, இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்ஸ் started coming into the households. லைக் அப்போ வந்து நம்மக்கிட்ட ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. அண்ட் we had this plastic or fiber chopping board. நிறைய வீடுங்களில் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சம்டைம்ஸ் த பிளேட் வில் பி அட்டாச் டு த டாப் ஆஃப் இட். அஞ்சலிங்கிற பிராண்ட்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தே ஹேட் தட் பிளேட் அட்டாச் டு தட் சாப்பிங் போர்ட் அண்ட் இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் டு யூஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இதுதான் நிறைய வீட்டில் இருந்திருக்கும். உடன் சாப்பிங் போர்ட்லாம் ஐம் நாட் ஷுர், ஐ ஹேவன்ட் சீன் மச். இப்போ ஒரு லாஸ்ட் 10+ years-ஆ we all know that plastic usage is not good for health and it's carcinogenic அப்படிலாம் சொல்கிறதுனால we want to avoid plastic in all forms. ஸோ மெயினாக இது ஃபுட் ப்ரெப்க்கு யூஸ் பண்ணுறதுனால what would happen is when you use a plastic surface to cut. ஸோ இப்போ இந்த போர்டே நீங்கள் பாருங்கள், இட்ஸ் வெல் யூஸ்ட் போர்ட். இதில் யூ கேன் see this நைஃபோட மார்க்கிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் த சேம் திங் வென் யூ யூஸ் லைக் பிளாஸ்டிக் போர்டு யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக்லேயும் ஆகும். அண்ட் வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்ம ஃபுட் இதில் ப்ரெப் பண்ணும்போது, வெஜிடபிள்ஸ் வச்சு கட் பண்ணும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் லைக் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வில் டெஃபினெட்லி என்டர் த ஃபுட் அண்ட் த்ரூ தட் இன் டு அவர் பாடி. ஸோ அது வந்து இஸ் அ வெரி பேட் திங், இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ. ஸோ அதனால் வந்து லைக் மோஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இப்போ வந்து இந்த உடன் சாப்பிங் போர்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த உடன் சாப்பிங் போர்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் த ஒன் தட் ஐம் ஹேவிங் ரைட் நவ் இஸ் அ பேம்பூ ஒன். ஸோ இந்த பேம்பூ வுட்டில் பண்ண சாப்பிங் போர்டு இது. இட்ஸ் குவைட் நல்ல கொஞ்சம் ஒரு நல்ல திக்னஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ லவ்லி போர்டு. இட்ஸ் அ வெரி ஸ்மால் போர்டு ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் அண்ட் நைஸ் போர்டு. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இதை விட மினியேச்சராக ஒன்று இருக்குன்ட்டு, இதுவுமே ஒரு பேம்பூ தான். ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ அண்ட் இந்த போர்டு பற்றி பேசலாம். ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் பீஸ் வுடன் சாப்பிங் போர்டு. இது வந்து மரத்தினுடைய அந்த பார்க், பெரிய ட்ரீயோடைய அந்த பார்க், அந்த சென்டர் அப்படியே ஸ்லைஸ் பண்ண போர்ஷன் ஆஃப் அ ட்ரீ. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் வுடன் சாப்பிங் போர்டு. நான் முதல்ல காமிச்ச 2 போர்டு பேம்பூவில் பண்ணது. இது வந்து வுட், ப்ராப்ளி சம் மேங்கோ வுட் ஒரு அக்கேஷியா வுட் அந்த மாதிரி ஏதாவது வுட் இருக்கும். கேன் யூ சி அந்த மரத்தோடைய கிரெயின்ஸ் கூட நல்லா இதில் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ லவ்லி போர்ட். ஸோ நம்ம கொஞ்சம் வருஷமாக உடன் சாப்பிங் போர்ட்ஸ் ஆர் இன் யூஸ். பட் இதில் வந்து ஒரே ஒரு ஃப்ளிப் சைட் மட்டும் இருக்குது. லைக் இப்போ என்னென்னா, நம்ம இப்போ ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் சென்னை மாதிரி ஒரு ஹாட்டான ஊர்லலாம் இருக்கிறோன்னா ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது. பட் வேறஸ் நம்ம கொஞ்சம் கோல்டான கிளைமேட்டில் இருக்கிற ஊர்லலாம் இருக்கும்போது என்ன ஆகும், அண்ட் லைக் மோஸ்ட்லி வென் யூ டோன்ட் யூஸ் த போர்ட் அண்ட் ஸ்டோர் இட் ஃபார் சம் டைம், நம்ம சரியாக காய வைக்காமலே கொஞ்சம் மாய்ஸ்சரோடு வச்சுட்டோம்னா அந்த போர்டில் வந்து கொஞ்சம் லைக் மோல்ட் ஃபார்மேஷன் இருக்கும். பிளாக் கலர் ஃபங்கஸ் ஒரு மோல்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஐ ஹாவ் சீன் தட் இன் போர்ட்ஸ். பட் என்கிட்ட இருக்கிற எந்த போர்ட்லையும் அந்த ஃபங்கஸ் மாதிரி இருக்கிற போர்டு இல்லை. ஸோ ப்ராப்ளி ஷூட் அ செப்பரேட் வீடியோ ஆஃப் போர்ட் வித் த ஃபங்கஸ் லேட்டர் ஆன். பட் அந்த மாதிரி ஆகிடுது இந்த உடன் போர்ட்ஸ். ஸோ இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலைன்னா தேர்ஸ் ஹெவி சான்சஸ் தட் பிளாஸ்டிக்லேருந்து தப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து ஃபங்கஸ் பிடிச்சின்னு அதை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் போர்ட்ஸும் சேஃப் கிடையாது. மரத்தில் பண்ண போர்ட்ஸும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஃபங்கஸ் பிடிக்காமல் வச்சுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் 2 years-ஆக ஐ ஹவ் பின் சீயிங் திஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். அண்ட் இந்த சாப்பிங் போர்டு வந்து நான் முருகன் ஸ்டோர்ஸ்னு அடையாரில் ஒரு பாத்திரக்கடை, அங்கேருந்து பிக்கப் பண்ணது. It's quite a nice board. Let me open it for you. இந்த சாப்பிங் போர்டு வந்து முருகன் ஸ்டோர்ஸில் 370 rupees. It's a good price point actually. ஏன்னா லைக் அமேசானில் I've seen a few boards. லைக் இதை விட தின்னான போர்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன்.
for almost the same cost or even sometimes little more expensive also. And இதே போர்டு இந்த பிராண்ட் போர்டே நான் அமேசானில் போட்டு தேடும் போது they are selling it for like 700 plus. So I would suggest நமக்கு இந்த போர்டு வாங்கணும் டிசைட் பண்ணோம்னா maybe we can go to the local shops and check it out. ஆன்லைன் ஆர்டர் விட this seems to be a better option. ஸோ இந்த போர்ட்லேயே வந்து நிறைய சைஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஐ திங்க் திஸ் வாஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எஸ்எஸ்ஸு அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான திக்னஸ் இருக்குது இந்த போர்டுக்கு. இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் இது பெஸ்ட் திங் அபவுட் திஸ் இஸ் இது நம்ம வெசல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை ஹேண்டில் பண்ணலாம். வி கேன் வாஷ் இட் வித் சோப் அண்ட் வாட்டர் அண்ட் ஜஸ்ட் நம்ம பாத்திரம் துடைக்கிற மாதிரி இதையும் துடைச்சிடலாம். it's all maintenance is very easy இந்த போர்டில். பட் ஹேவிங் செட் தட் இதுலேயுமே ஃப்ளிப் சைட்ஸ் இருக்குது. ஒரு மேஜரான ஃப்ளிப் சைட் வந்து இட்ஸ் குவைட் ஹெவி. ஸோ நல்ல வெயிட்டு. அண்ட் தவறி ஒரு வேளை நம்ம காலெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா இட் வில் ஜஸ்ட் கட் இன்டு யுவர் லெக். ஸோ அது மாத்திரம் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் திஸ் போர்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து ஐ ஹவ் சீன் தட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்ட்ஸில் கட் பண்ணால் வந்து நைவ்ஸ் வந்து சீக்கிரமாக பிளண்ட் ஆகிடுது. Whereas wood, I don't know, something about the metal surface and knives, it's making it blunt very fast. So நம்ம knife sharpener ஒன்று வச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச 2 ஃப்ளிப் சைட். மிச்சப்படி this is a very lovely board. So I'll end this video with just one small note. சாப்பிங் போர்டில் எப்போவுமே வந்து ஒரே ஒரு சைடு யூஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ அந்த இன்னொரு சைடை பை மிஸ்டேக்காக யூஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக அது ஏதாவது ஒரு சின்ன பெயிண்ட் மார்க்கிங் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா வில் நோ தட் that side ought not to be used. And I hope this video was informative in some way or the other. Thanks for watching. Do subscribe to Kuds Kitchen.